இப்ப இந்த சில்வர் இடிஎஃப் எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க தொடர்ந்து. கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா வாங்கிட்டு இருக்காங்க. இனி அதெல்லாம் கன்டின்யூ பண்ண முடியாதா? இப்போ லம்சம்ங்கிறாங்க சில பேர் வந்து சின்னதுங்க. சில்வர் வாங்க முடியல. வெள்ளி இடிஎஃப் என்ன பண்ணுவான்? நீங்கள் இடிஎஃப்ல பணம் போட்டிங்கன்னா உங்களுக்கு பதிலா அவன் வெள்ளி வாங்கி வச்சுருப்பான். அவன் 100 கோடி கலெக்ட் பண்ணான்னா 95 கோடி ரூபாய்க்கு வெள்ளியும் 5% ஹெட்ஜும் பண்ணுவான். இப்போ இந்த மார்க்கெட்டில் பையர் செல்லர் ப்ராப்ளம் இருக்கிறதுனால ஹெட்ஜிங்கிறது பாசிபிளே இல்லைன்னு ஆனதுனால சில்வர் வாங்கிறதுக்கும் சில்வர் இல்லை மார்க்கெட்டில். சில்வர் ஆக்சுவலாக சொல்கிற ஒரு ரேட்டு இன்றைக்கி வந்து பேங்க்கில் போய் நீங்கள் பணம் கட்டினீங்கன்னா இன்றைக்கி 2,07,000 சொல்கிறாங்க. நான் போய் 2,07,000 பேங்க்கில் கட்டினாலும் வெள்ளி கொடுக்க 15 நாள் ஆகுங்கிறான். 15 நாள் கழிச்சு வெள்ளி என்ன விலைன்னு எனக்கு எப்படி தெரியும்? 2,07,000 நான் கொடுக்குறேன் அப்படின்னு எழுதி கொடுத்துட்டான்னா ஓகே. 2,07,000 இன்றைக்கி நான் வாங்கிக்கிறேன். 15 நாள் கழிச்சு அது 2,50,000 இருந்தால் நீ இன்னொரு 43,000 கொடுன்னா 15 நாள் கழிச்சு வெள்ளி நான் இன்றைக்கி போனேன்னா பேங்க்கு தான் அஃபிஷியல் இம்போர்ட்டர். எந்த பேங்க்காலும் இன்றைக்கி டெலிவரி கொடுக்க முடியல.